உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வந்து விசகடிக்கான மருத்துவம். விசகடினா பாம்பு கடி தான் வந்து ரொம்ப கொடூரமானது. அந்த பாம்பு கடியும் வந்து சரி செய்யக்கூடியதான மருத்துவம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது எந்த பாம்பு கடிச்சிருந்தாலும் கவலை இல்லை. இது வந்து வீடுகளில் வளர்த்தா தான் இது இருக்கும். வீடுகளில் வளர்த்தா தான் நமக்கு இந்த சிறியானங்கை வந்து இருக்கும். இல்லைன்னா தேடி தான் போய் எடுக்கணும். காடுகளில் வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும். அது வந்து இந்த வீட்டுங்களில் வீட்டுக்கு வளர்த்திட்டோம்னா இந்த விசகடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து ரொம்ப சிறப்பான வேலை செய்யும். ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், அதிக அளவு பிபி இருக்கின்றவங்களுக்கும் இது வந்து நல்ல வேலை செய்யக்கூடியது. இந்த சிறியானங்கையை சொல்ல போனோம்னா நிறைய மருத்துவத்துக்கு இது பயன்படும். இது எல்லா மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படும். மூளையில் உள்ள அடப்புகளை எடுக்கிறதுக்கு இந்த சிறியா நரம்புகள் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா மூளை நரம்புகளில் அடப்பு இருந்தாலும் அந்த அடப்பை எடுக்கக்கூடியது இந்த சிறியானங்கை. கண்களில் போய் வேலை செய்யக்கூடியது. இது குடல் முழுவதும் வேலை செய்யும். இதில் ஒரே ஒரு இலை எடுத்து நீங்கள் மென்று இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு முழுவதும் உங்கள் குடல் முழுவதும் உடல் முழுவதும் கசப்பு இருக்கும். அதிக இலை தேவையில்லை, ஒரு இலை சாப்பிட்டா போதும். வேப்பலை வந்து நம்ம வந்து வேப்பலை ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் சாப்பிட்றலாம். வேப்பலையை மாதிரி 100 மடங்கு இதில் வந்து கசப்புத்தன்மை இருக்கும். இதை விட கசக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து இலையில் வந்து இது அதிக கசப்பு. இதனுடைய கசப்புத்தன்மை வந்து போய் ரத்தத்தை சுத்திகரிக்கும். இப்போ பாம்பு கடிச்சதுன்னா சிறியானங்க செடி இருந்ததுன்னா அந்த இலையை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாய் கசக்கவே கசக்காது. வாய் கசக்கலைன்னா நம்ம உடம்புல வந்து விஷத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷம் போகிறதுக்கு இதுலேருந்து ஒரு இலை எடுத்து மென்று சாப்பிட்ணும். அந்த மென்று சாப்பிடும்போது நம்ம வாயில் கசப்பு இருக்காது. அப்புறம் மீண்டும் ஒரு இலை எடுத்து சாப்பிடணும். இப்படியே வரிசையாக தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எந்த நேரத்தில் வந்து அது கசப்பு நம்ம வாய்க்கு தட்டுப்படுதோ அப்போ வந்து நம்ம உடம்புல உள்ள ரத்தங்கள் வந்து சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த சிறியானங்க இலையை சாப்பிட்டோம்னா அந்த உயிர் போகாது. அவங்களுக்கு வந்து எந்த விஷமாக இருந்தாலும் ஏறாது. அது ஒரு நிலையிலே இருக்கும். அந்த விஷத்தினுடைய தன்மையை இது முறிக்கக்கூடியது. ஏன்னா மூளைக்கு போகிற அந்த விஷத்தையே வந்து நிறுத்தக்கூடியது. இருதயத்துக்கு போனாலும் அந்த விஷத்தை வந்து மறுபடியும் சுத்தம் செய்யக்கூடியது. ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிறதுல இது ஒரு சிறந்த மருந்து. ரத்தம் சுத்திகரிப்பு செய்யணும்னா இந்த சிறியானங்கையை தினந்தோறும் ஒரே இலை சாப்பிட்டோம்னா ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பானாலே உடல் வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கி சர்க்கரைன்றோம், ஆனால் இதனுடைய தன்மை வந்து கசப்புத்தன்மை. இந்த கசப்புத்தன்மை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லவே முடியாது. மண்டை மூளையில் போய் கசக்கும், கண்ணெல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கை கால் உடம்புல இருக்கிற அனைத்து பகுதியிலும் இதனுடைய கசப்புத்தன்மை போய் உடலே ஒரு உலுக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இதனுடைய கசப்புத்தன்மை இருக்குது. இந்த கசப்புத்தன்மை எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும், ஒரு தேல் குட்டிருச்சு அல்லது ஒரு சிறு பாம்பு கடிச்சிருச்சு, இல்லைன்னா பூரான் கடிச்சிருச்சு, இல்லை வீட்டில் இருக்கிற ஏதோ நமக்கு தெரியாத ஒரு பூச்சி கடித்தாலும் இந்த சிறியானங்கையை பயன்படுத்தலாம். அதனால தான் விசகடின்னு சொன்னது சிறியானங்கைக்கு ஓடுவாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே வேறு மருத்துவம் வேறு மூலிகையில் சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டில் வளர்த்துருந்தா இதனுடைய பயன் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். சிறியானங்கையிலே நிறைய வகை இருக்குது. மிளகானங்கை இருக்குது, நாகநங்கை இருக்குது, கொடியானங்கை இருக்குது, பெரியானங்கை இருக்குது. இது மாதிரி ஒரு 7 வகை நங்கைகள் இருக்குது. நங்கைன்னா வந்து அந்த பெண்ணுக்கு சமமாக வச்சுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு சமமாக இருக்கிறதால இது வந்து நல்லதை செய்யக்கூடியது. உடலில் உள்ள ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிறதுல இந்த சிறியானங்கை வந்து இது ஒரு குத்துச்செடி. ஒரு குத்துச்செடினா ஒரு குறைந்தது ஒரு 2 அடி உயரம் 3 அடி உயரத்துக்கு மேலே வளராது. அந்த அளவுக்கு தான் வளரும். ஆனால் இந்த கொடியானங்கன்றது அது போய்டும். 100 அடி உயரம் கூட கொடியாக முளைச்சி மேலே போய்டும். அதனுடைய தன்மையும் கசப்பாக தான் இருக்கும். நாகநங்கையும் அதே மாதிரி அது எந்த அளவுன்னு சொல்ல முடியாது. அது வளர்ந்து போயிட்டே தான் இருக்கும். மரம் இருந்தால் போதும், அதில் கொடியாக சுற்றி போய்கிட்டு இருக்கும். மிளகானங்கைன்றது மிளகாய் செடி போல் இருக்கும். மிளகாய் அளவுக்கு மிளகாய் செடி உயரத்துக்கு தான் வரும். அதே மாதிரி பெரியானங்கன்றது அதனுடைய இலைகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும், கொஞ்சம் கனமாக கொஞ்சம் நிகழமாக இருக்கும். ஆனால் சிறியானங்கையினுடைய இலைகள் வந்து சின்ன அளவில் தான் இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி செலும்பில் இருக்கிறதால வந்து இதனுடைய இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. தண்ணி இல்லாத இடத்துலனா இதனுடைய இலை வந்து இன்னும் சுருங்கி போயிருக்கும். இதில் வந்து சிறிய அளவு பூக்கள் இருக்கும். இந்த பூக்கள், காய், இதனுடைய காய் எல்லாமே வந்து மருத்துவ பலன் தான். இதனுடைய மொத்த சமூலமும் நம்ம பயன்படுத்தலாம். இதை அரைச்சி எடுத்தோம்னா குடிக்க முடியாது. அதனால் ஒரு இலையை நம்ம சாப்பிடணும். இதை சாப்பிட்டா தான் நல்லது. எந்த விஷமாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இதோடு சேர்ந்து நம்ம மிளகு சேர்க்குறோம். மிளகை சொல்லலாம். மிளகு எந்த ஒரு நோய்க்கும் 7 மிளகு, எந்த ஒரு பூச்சி கடிச்சினாலும் 7 மிளகு வெத்தலையில் மடித்து வச்சு கொடுத்தோம்னா பூரான் கடி விஷம் இறங்கிரும், சியான் கடி விஷம் இறங்கிரும். எந்த ஒரு விஷமாக இருந்தாலும் இது இறங்கும். இல்லைன்னா இறங்கலைனாலும் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு மனசில் ஒரு மிளகு சாப்பிட்ருக்கோம், நம்ம உடலை வந்து அதை பாதுகாத்துக்கிறோன்ற ஒரு மன திருப்தி இருக்கும். அதை வச்சுட்டே நம்ம போகலாம். ஏன்னா விஷம் தீண்டி இறந்தவங்க கொஞ்சமாக தான் இருக்கும், பயத்தில் இறந்தவங்க தான் அதிகமாக இருக்கும். 100 பேருக்கு பாம்பு கடிச்சிருக்குன்னா அதில் 10 பேர் தான் விஷத்தால் செத்துருப்பாங்க. மீதி 90 பேர் வந்து
பயத்தில் தான் செத்துருப்பாங்க. ஏன்னா இருதயம் வெடிச்சிரும். பயத்தில் வந்து இருதயம் வெடிச்சிரும். இருதயம் வெடிச்சிட்டா நமக்கு வந்து எந்த ஒரு செயல்பாடு இருக்காது. ரத்த குழாய்கள் வெடிச்சு போயிடும். இந்த பயப்படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் சீரகம் சேர்க்குறோம். ஏன்னா இது உடலில் போய் சீராக பரவுறதுக்கு சீரகத்தை சேர்க்குறோம். சீரகம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்கணும். இதை எல்லாத்தையும் சேர்ந்த கலவையோடு சேர்ந்து வெத்தலையை பயன்படுத்தணும். தாம்பூலம், தாம்பூலம்னாலே வெத்தலை, வெத்தலை இல்லாத தாம்பூலமே கிடையாது. எல்லா சித்தர்களும் வெத்தலையை பயன்படுத்தி தான் வந்து மருத்துவம் செய்வாங்க. இந்த வெத்தலையை பயன்படுத்தி இந்த விசகடிக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். விசகடிக்கான மருத்துவம், இந்த விசகடிக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த விசகடிக்கு முக்கிய மருந்தில் ஒன்று இந்த வெத்தலையை பயன்படுத்துகிறோம். இந்த வெத்தலையோட சேர்ந்து எத்தனை அளவுக்குனா இந்த அளவுக்கு சீரகம் இருந்தால் போதுமானது. இந்த வெத்தலையோடு சேர்ந்து சீரகம் சேர்க்கணும். சீரகம் சேர்த்து, ஏன்னா அரைச்சி எடுத்து கொடுக்கறத விட நேராக மென்று சாப்பிடணும். அப்போ தான் இதனுடைய தன்மை இருக்கும். அரைச்சி எடுத்து கொடுத்தோம்னா சில பேர் வந்து ஒரு மாதிரி கொமட்டிடும், வாந்தி எடுத்துருவாங்க. அதனால் இதோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு 17 மிளகு வரைக்கும் சேர்க்கலாம். இதில் இது தேவைன்னா 108 மிளகு சேர்க்கணும். 108 மிளகு சேர்த்து வெத்தலையில் கொஞ்சம் சீரகம் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா விஷம் ஏறுறது கட்டுப்படும். இது வந்து அந்த சிறியானங்கை நம்ம பிடுங்க போகணும் அப்படின்னும் போது கிடைக்கலன்னா இந்த வழி செய்யணும். இல்லைன்னா இந்த மிளகோட சேர்ந்து 108 மிளகு எடுத்து அது கூட ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கலாம். ஒரு வெத்தலை இல்லை 3 வெத்தலை எடுத்து அப்படி மென்று சாப்பிட்டோம்னா இதனுடைய காரத்தன்மை போய் அந்த விஷத்தை வந்து கட்டுப்படுத்தும். விஷத்தை கட்டுப்படுத்தும் போது அந்த விஷம் ஏறது கட்டுப்படும். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனைக்கோ எங்கேயோ மருத்துவரை பார்த்து நம்ம உடலை வந்து காப்பாற்றிக்கலாம். ஏன்னா பாம்பு கடிச்சதும் உடனே யாரும் இறக்க மாட்டாங்க. 8 மணி நேரம் ஆகும் அந்த உயிர் போகிறதுக்கு. அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை மருத்துவம் பண்ணணும், எவ்வளோ தூரம் போகணுமோ போய்க்கிடலாம். அதை வந்து நம்ம அதிக அளவுக்கு கொஞ்சம் உடம்பு தாங்கணும்னா வாழை மட்டை சாறு வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் குடிச்சிட்டோம்னா இன்னொரு 8 மணி நேரம் உடம்பு தாங்கும். அந்த விஷம் ஏற விடாமல் நிற்க வைக்கும். அதுக்கு மட்டும்தான் வாழை மட்டை சாறு நான் குடிக்க சொல்லுவேன். ஏன்னா சாதாரணமாக குடிக்கக்கூடாது. விஷத்தை வந்து கட்டுப்படுத்த வந்து வாழை மட்டை சாறு வந்து ரொம்ப நல்லது. உடலில் வந்து சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா ரத்தம் வேகமாக போகும். வாழை மட்டையினுடைய சாரோ வாழை தண்டினுடைய சாரையோ நம்ம குடித்தோம்னா உடலில் உள்ள ரத்தங்கள் வந்து குளிர்ச்சி ஆகிடும். குளிர்ச்சி ஆனதுமே அந்த விஷத்தினுடைய ஓட்டம் வந்து வேகம் குறைஞ்சிரும். வேகம் குறையும் போது அது போய் மூளையை பாதிக்காமல் ஓரளவு தம்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த வெத்தலையில் மிளகு வச்சு சீரகம் போட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து மிளகு, சீரகம், வெத்தலையை சேர்த்துருக்கோம். இதோடு சேர்ந்த சிறியானங்க வந்து 7 இலை எடுத்துருக்கோம். 7 இலையை நம்ம சேர்க்குறோம். இந்த 7 இலையை நம்ம கொடுத்தோம்னா எப்படியாப்பட்ட பாம்பு கடி விஷமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து சரியாயிடும். எந்த விஷமாக இதை அரைக்கணும் இல்லை, இதை நேரடியாக மென்று சாப்பிடலாம். உயிர் போகும்போது நமக்கு விஷம் கடிச்சிருக்கு, பாம்பு கடிச்சிருக்கும் போது நம்ம போய் அரைச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அளவு தெரியலன்னு அவங்க அளவு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை நேரடியாக வந்து நமக்கு போகிற இடத்துல எடுத்துக்கலாம். செடி இருந்துன்னா நேராக இலையை பறித்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய விஷத்தன்மை குறையும். இதை வந்து வெத்தலையோடு சேர்த்து அப்படியே வெத்தலை பாக்கு மடித்து கொடுத்துடணும். ஒரு வெத்தலை இல்லை 3 வெத்தலை கூட சேர்க்கலாம், தவறு கிடையாது. இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டோம்னா வெத்தலை பாக்கு பீடாக போடுற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா மென்னுக்கிட்டு இருக்க அது வந்து மூளைக்கு போகும். இதனுடைய தன்மை இந்த மூளைக்கு போகும்போது இதனுடைய தன்மை வந்து உடலில் உள்ள எல்லா பாகத்தையும் சரி செய்யக்கூடியது. ரத்த ஓட்டம் எங்கே ரத்தம் வேகமாக போதோ அந்த இடத்துக்கெல்லாம் அதனுடைய தன்மை போகும். மிளகனுடைய காரமும் சிறியானங்கையினுடைய கசப்பு தன்மையும் சீரகம் வந்து உடலை சீராக்கக்கூடியது. இது எல்லாம் சேர்ந்த கலவையோடு சேர்ந்து வெத்தலையினுடைய காரம் இருக்குது. வெத்தலைக்குன்னு ஒரு தனி ருசி இருக்குது. அந்த ருசியோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது விஷத்தன்மை சிறுக குறையும். பயப்பட வேண்டியது கிடையாது. பயந்து நிறைய பேர் நடுங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ இன்னையோட முடிஞ்சிச்சு நம்மளுடைய கதை அப்படின்னு நினைப்பாங்க. பயப்பட வேண்டியது கிடையாது. யாராக இருந்தாலும் மனசு தைரியமாக இருந்தால் எந்த ஒரு விஷமாக இருந்தாலும் நிற்கும். நம்ம இறந்துருவோம்னு நினச்சா கண்டிப்பாக இறந்துருவோம். நம்ம பிழைச்சிருவோம்னு நினச்சா கண்டிப்பாக பிழைப்போம். அந்த பிழைச்சிருவோன்ற தைரியத்தில் தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் தைரியமானவங்க வந்து பாம்பு கடிச்சாலும் நேராக நடந்து வந்து வீட்டில் வந்து மருந்து சாப்பிட்டு பிழைச்சவங்க நிறையா இருக்காங்க. விஷம் இருந்துச்சுன்னா கசப்பு தெரியாது, விஷம் இல்லைன்னா அதை முழுங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு இலையை சாப்பிட்டாலே மண்டை மூளையெல்லாம் கசக்கும். 7 இலை வச்சுருக்கேன், அதோடு சேர்ந்து 17 மிளகு வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், 2 வெத்தலை வச்சுருக்கேன். இதை வந்து மென்று சாப்பிடும்போது இதனுடைய கசப்பு தன்மை நேரடியாக மூளைக்கு போகும். அந்த மூளைக்கு போகிற அந்த விஷத்தை வந்து மேலே போடாமல் தடுத்து நிறுத்தும். மூளைக்கு போயிடுச்சு விஷம்னா மனிதனை வந்து காப்பாற்ற முடியாது. இருதயத்தில் போய் ரத்தம் கலந்துட்டாலும் காப்பாற்ற முடியும். எல்லா பகுதிக்கும் அந்த விஷத்தை அனுப்பிடும். இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது. ஏன்னா இந்த மூலிகைகள் தவறு செய்யாது. மூலிகைகள் வந்து நல்லதை செய்யும். அவங்களுக்கு கசப்பு தெரிஞ்சாலே அவங்க நல்லாயிட்டாங்கன்னு அர்த்தம். ரத்தத்தில் எந்த ஒரு விஷத்தன்மை இல்லைன்னு அர்த்தம்.
ரத்தத்தில் அந்த சாப்பிடும்போது கசக்கலைன்னா கண்டிப்பாக ஏதோ பூச்சியினுடைய விஷம் வந்து அதிகமாக இருக்கிறதால நாக்கினுடைய ருசியை வந்து மாற்றி வச்சுருக்கோம். நாக்கில் வந்து நுர தள்ளுற அளவுக்கு வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. நுர தள்ளுற அளவுக்கு வந்தால் தான் இதை அரைச்சி வாயில் சொட்டு சொட்டாக விடணும். மயக்கத்தில் இருந்தாங்க, ஒன்றுமே தெரியலனா இதை அரைச்சி மூக்குலையும் காதுலையும் 2 சொட்டு விட்டோம்னா அந்த விஷம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து மூக்கு காதுலையும் விடுறது இல்லாமல் வாயில் வந்து புழிஞ்சு அந்த லேசாக வாயை நீக்கிட்டு வாய்க்குள்ளே சார விடுவாங்க. அப்போ மீண்டும் வந்து சிறுக சிறுக முழிப்பாங்களே தவிர உடனே முழிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு 2 நாள் 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறவங்கள மருத்துவமனையில் சேர்த்து நமக்கு அதுக்கான அந்த குளுக்கோஸ் ஏற்றுறதுலாம் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அது ஒரு பெரிய உதவி. அந்த உதவியோடு நம்ம இந்த உதவியை சேர்த்து செஞ்சோம்னா அந்த மனிதர் இறக்காமல் தப்பிக்கலாம். இந்த விஷக்கடியிலேருந்து தப்பிக்கணும்னா இந்த சிறியானங்கை வந்து ஒரு முக்கியமான மருந்து. சிறியானங்கை ஒவ்வொரு வீட்லேயும் வளர்த்துருந்தாங்கன்னா, காட்டுப்பகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வளர்க்கணும். கிராமப்புறங்களில் வளர்த்துருந்தாங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்களுக்கே அது மருந்து தெரியும். ஏன்னா யார் வந்து கேட்டாலும் அவங்களே பறிச்சுட்டு போகணும். ஏன்னா இதை நிறையா பறிச்சுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா 2 3க்கு மேலே பறித்தா அதை திங்க மாட்டாங்க, கீழே போட்டுருவாங்க. அதனால் யாரும் அந்த அளவுக்கு பறிக்க மாட்டாங்க. 2 3 இலை எடுத்தாலே நம்ம உடலில் உள்ள விஷத்தை வெளியேற்றக்கூடியது. நமக்கு தெரியாமல் பழைய விஷம் இருந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இதில் வந்து தினந்தோறும் ஒரு இலை சாப்பிட்டு வந்தோம்னா 30 நாளில் நம்ம உடம்புல இருக்க பழைய விஷங்கள் வெளியாகும். நமக்கு இன்னைக்கு அடித்த விஷத்துக்கு 7 நாள் சாப்பிட்டா போதும். 7 நாளில் வந்து எல்லா விஷமும் சரியாகி சரியான நிலைக்கு வந்துடுவாங்க. மீண்டும் பழைய விஷம் நம்ம உடம்புல இருக்காது. பழைய விஷம் இருக்கணும்னா நம்ம மருத்துவமனைக்கு போய் அந்த அவங்க ஊசி போடுறாங்கன்னா அந்த விஷம் வந்து தற்சமய பாதுகாப்பை தவிர முழுமையான விஷத்தை வெளியேற்றாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் வீங்கிடும், இல்லைன்னா கண்ணில் நீர் ஒழுகும். எப்படின்னு பார்த்தா நீங்கள் அதுக்கு தனி மருத்துவம் எந்த மருத்துவம் செஞ்சாலும் சரியாகாது. இந்த விஷக்கடிக்கான மருந்தை கொடுத்தோம்னா கண்ணில் வடிகிற நீர் குறையும், காலில் வீங்கியிருக்கிற முட்டி குறையும். காலில் முட்டி ஏன் வீங்கியிருக்குன்னா பழைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பாம்பு கடிச்சிருக்கு, ஏதோ விஷம் கடிச்சிருந்தா அந்த விஷம் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரத்தம் கெட்டதுக்கப்புறம் அது நம்ம உடலில் எங்கேயாவது பாதிக்கும். அதையே சரி செய்யலாம். இது ஒரு 48 நாள் இந்த இலையை சிறியானங்க இலையை தினந்தோறும் சாப்பிட்டா பழைய விஷங்களும் வெளியாகும். இந்த பழைய விஷம் வெளியாகும் போது நம்ம உடலில் உள்ள எல்லா உபாதைகளும் சரியாகும். விஷக்கடிக்குன்னு நம்ம போய் பயப்பட வேண்டியதில்லை. விஷக்கடிக்கு நம்ம வீட்டிலேயே மருந்து வச்சுருக்கலாம். மிளகு வைங்க, கண்டிப்பாக சீரகம் வச்சுக்கோங்க, இதோடு சேர்ந்து வெத்தலையை வச்சுக்கோங்க. 7 மிளகு, 3 வெத்தலை, 1 ஸ்பூன் சீரகம், இதை வச்சோம்னா இந்த பூராங்கடி சீயாங்கடி எந்த ஒரு கடியாக இருந்தாலும் சரியாகும். இந்த பாம்பு கடி மருத்துவத்தை எல்லாரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரத நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் திருநெல்வேலியிலிருந்து சிதம்பரம் என்பவர் எழுதியுள்ளார். கால் முட்டியில் வீக்கம் உள்ளதாம், பின்பக்கம் வந்து ஒரு முட்டை வடிவில் வந்து வீங்கியிருக்கு. அது நடக்கும் பொழுது இதற்கு உட்காரும்போது மறைஞ்சிருது, நடக்கும்பொழுது மீண்டும் வெளியில் வந்துடுதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது நீர்க்கட்டியோடு சேர்ந்ததுன்னு சொல்லி அந்த மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து அறுவை சிகிச்சை மூலமாகவும் எடுக்க முடியாது, எடுத்தால் கால் வந்து அதே மாதிரி நீண்ட மாணிக்கு இருக்கும், இல்லைன்னா மடக்கிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அவருக்கு இருக்குது. ஒரு கோழி முட்டை அளவுக்கு பின்பக்கம் உருண்டையாக இருக்கான், நடந்தால் வந்து வெளியில் வந்துடுமா, உட்காந்தா வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு கடுமையான ஒரு சவாலான ஒரு மருத்துவம் தான். இந்த மருத்துவம் வந்து நம்ம சொல்கிறோம்னா சாதாரண லெவலில் தான் இன்றைக்கி வந்து நம்ம கடிதம் மூலம் தெரிவிக்க முடியும். இதெல்லாம் வந்து நேராக பார்க்கணும். நேராக பார்த்தா தான் அதுக்கு வந்து என்ன முறையில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். மஞ்சனத்தி இலைன்னா நுணா மரம்னு சொல்லுவோம். இந்த நுணாவினுடைய இலையை நல்லா காய்ச்சி எடுத்து அந்த காய்ச்சிய தண்ணி எடுத்து ஒத்தனம் கொடுக்கணும். அந்த இடத்துல நல்லா ஒத்தனம் கொடுத்துட்டு வரணும். ஏன் இந்த காலில் வீக்கம் வருதுன்னா, நீங்கள் இன்றைக்கி போய் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற மாடு, கெச்சப் ஜெர்சி மாடு இருக்குது, அந்த மாடுகளுக்கு பின்பக்கம் உருண்டையாக வீங்கியிருக்கும் காலில். சில மாடுகளுக்கு வீங்கியிருக்கும். அந்த மாட்டினுடைய பால் வந்து அதிக அளவுக்கு அவங்க உடம்பு போய் சேர்ந்துருக்கும். அதனுடைய ஜீன் வழியாகவே அதனுடைய இதை வந்து தன்மையை இப்போ உண்டு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதிகமாக கோழிக்கறி சாப்பிட்றவங்கள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையலைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு புது வகையான நோய், ஒன்றுமே கிடையாது. இந்த கோழிக்கறி வந்ததுக்கப்புறம் வந்தது அதே மாதிரி தான் இந்த மாட்டால் வந்த நோய் இது. இந்த மாட்டுக்கு வந்த நோயை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப அதோட கஷ்டப்பட்டு தான் சரி பண்ணணும். இந்த மஞ்சனத்தி இலையை காய்ச்சி எடுத்து ஒத்தனம் கொடுக்கணும். ஒத்தனம் கொடுக்க அந்த கால் வீக்கம் வத்தும். அது மட்டும் இல்லாத நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி எடுத்து ஆற வச்சு அதோடு சேர்ந்து மஞ்சள் தூள், நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சள் தூளை குழப்பி கை நிறையா கையில் தடவி அந்த கட்டியில் அப்படியே பூசணும். அதை பூசி தினந்தோறும் இரவு நேரத்தில் பூசி காலையில் வந்து கழுவி வரணும். இதை வந்து 2 நாளைக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா சிறுக தான் கரையும். பால் சாப்பிட்றது நல்ல பால் சாப்பிடணும்.
நம்ம சாப்பிட்ற தானியங்கள் நல்ல தானியங்கள் சாப்பிடணும், சிறு தானியங்களை பயன்படுத்தணும். சிறு தானியங்களை பயன்படுத்தினா உடலில் நீர்க்கட்டிகள் வராது, உடலில் உள்ள நீர்களை வந்து வற்ற வைக்கக்கூடியது, உடல் பலத்தை கூட்டக்கூடியது. இன்னைக்கு அரசே சொல்லுது சிறு தானியங்களை வந்து சாப்பிடுங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு அரிசி கிடைக்காம போனால் சிறுதானியங்களை சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்ம வந்து பஞ்சத்திலிருந்து தப்பிக்கலாம். சிறுதானியங்கள் வந்து என்னைக்கும் அழிக்க முடியாது. அது ஒரு மழை பெஞ்சாலே போதும் விளைஞ்சிரும். அந்த அளவுக்கு இருக்குது சிறுதானியங்கள். அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினாதான் நம்ம இது பண்ண முடியும். முந்தி காலத்தில் பார்த்தோம்னா ஒரு வசதியான வீட்டில் ஒரு நல்ல அரண்மனையில் தான் அந்த சோறு கிடைக்கும், அல்லது ஒரு கிராமத்தில் 2 வீட்டில் தான் சோறு கிடைக்கும். அந்த சோறுக்கு நிறைய குழந்தைகள் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த முறையெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் சோறு இருக்குது. அதனால் இன்னைக்கு நோய் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் சிறுதானியங்கள் இருந்தது, நோய் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் சிறுதானியம் இல்லை, அதனால் நோய் கூடி போச்சு. அதில் ஒரு நோய் இது ஒரு 100ல் ஒருத்தருக்கு 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்காது. இந்த நோய் வந்து ஒரு வித்தியாசமான நோய். நடக்கும்போது மட்டும் முட்டை அளவுக்கு வெளியில் வருதுன்னா அதனுடைய நீர்த்தன்மை வந்து வெளியில் நரம்பு சுருண்டு அதை நீரோடு சேர்த்து பின்பக்கம் வெளியே வர வச்சுருக்கோம். அந்த இடத்த வந்து நல்லா ஒத்தனம் கொடுக்கணும். ஒத்தனம் கொடுக்கும்போது எருமைச்சாணி இருக்கணும். நல்ல எருமைச்சாணியை கட்டியாக எடுத்து நல்லா வடச்சட்டியில் வச்சு நல்லா சூடு பண்ணி வதக்கணும். அதனுடைய சூடை பூரா எடுக்கணும். அதில் உள்ள நீர்ச்சத்தை குறைக்கணும். அந்த எருமைச்சாணியில் உள்ள நீர்ச்சத்தை குறைச்சி அந்த வடச்சட்டியில் போட்ட அந்த சாணியை எடுத்து நல்ல ஒரு கதர் துணியில் போட்டு எடுத்து வச்சு அந்த இடத்துல தினந்தோறும் இரவு நேரத்தில் ஒத்தனம் கொடுக்கணும். பகலில் மஞ்சளும் நல்லெண்ணெயும் தடவி விட்டுட்டு இரவு நேரத்தில் எருமைச்சாணியில் ஒத்தனம் கொடுத்தோம்னா அந்த கட்டி மெதுவாக கரையும். இது எவ்வளோ நாளில் கரையும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உணவு பழக்கத்தை மாற்றணும். உணவு ஒரே பழக்கம்னா அது நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் அது உற்பத்தி ஆகி வந்துக்கிட்டே இருக்க நீங்கள் ஒரு பக்கம் மருத்துவம் செஞ்சுட்டு வந்தால் அது சரியாகாது. உணவு பழக்கத்தை மாற்றி சிறுதானியங்களை சாப்பிட ஆரம்பித்து இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக அது கரைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது உடலில் போய் சேரக்கூடிய சத்துக்களை வந்து மாற்றக்கூடியது. அது மாற மாற நமக்கு நல்ல நிலையை கொண்டு வரும். நம்ம மாற்றாமல் பழைய எப்பயுமே சாப்பிட்ற அதே உணவை சாப்பிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு அது கொஞ்சம் குறையும், மீண்டும் வந்து பெருசாகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம உள்ளே இருந்தே மாற்றினா தான் சரி வரும். உள்ளே இருந்து மாற்ற அந்த கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். கட்டி கரைஞ்சா உங்களுடைய கால் வலிகள் போய் நல்லா நடக்கலாம். நடக்கும் திறனை கூட்டக்கூடியது. ஏன்னா முட்டிகளில் வந்தது மேலே வந்துச்சுன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கும் நம்ம சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி வச்சு கட்டுறோம். ஆனால் இதுக்கு மஞ்சனத்தி இலையை தான் ஒத்தனம் கொடுக்கணும். மஞ்சனத்தி இலை பின்பக்கம் நரம்பு மண்டலத்தில் இருக்கிறதால மஞ்சனத்தி இலையை எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறலாம், அல்லது மொத்தமாக இலையை காய்ச்சி அந்த தண்ணி எடுத்து ஒத்தனம் கொடுக்கணும். அந்த காய்ச்சின தண்ணியினுடைய வேது படப்பட அந்த கட்டிகள் வந்து நீர்க்கட்டி மாதிரி இருக்கிறது வந்து கரைய ஆரம்பிக்கும். இது வந்து குறைந்தது ஒரு 48 நாள் முதல்ல கொடுக்கணும். அது எவ்வளவு கரைஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். சிறுக தான் கரையும், உடனே கரையாது அது. ஏன்னா கரையா கட்டி அது நீர்கள் வந்து உள்ளே அழுக்குகளை போயிருக்கும். ஆனால் சாப்பாட்டு முறையில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கறி மீன் முட்டை சாப்பிடவே கூடாது. சைவ உணவு சாப்பிட்டா தான் எல்லா நோயும் கட்டுப்படும். எல்லா நோயும் கட்டுப்படணும்னா சைவ உணவு சாப்பிடணும். அசைவ உணவு சாப்பிட்டா எந்த ஒரு நோயும் சீக்கிரத்தில் சரியாகாது. சரி ஆகிற மாதிரி ஆகும், மீண்டும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அசைவத்தில் இருக்கிற அந்த கறியினுடைய தன்மை இப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்திருக்கும், அது அவங்க தாத்தாவுக்கு ஒரு நோய் இருக்கும். 3 தலைமுறைக்கு அந்த பக்கம் யாருக்கு எந்த நோய் இருந்துச்சோ அதே நோய் இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு பார்க்குறோம். இந்த நிலையில் இருக்கும்போது அந்த மாமிசத்தின் சாப்பிட்றோம், ஒரு ஆடை சாப்பிட்றோம்னா அந்த ஆட்டினுடைய அப்பாவுக்கு என்ன நோய் இருந்துச்சு, அம்மாவுக்கு என்ன நோய் இருந்துச்சு, அதனுடைய தாத்தாவுக்கு என்ன நோய் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிடல. அதனுடைய வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகளுக்கு காலில் கட்டி இருக்கும், பின்பக்கம் கட்டியிருக்கான், அடி வயிற்றில் கட்டியிருக்கோம். இந்த மாமிசம் சாப்பிட்டவங்களுக்கும் இந்த மாதிரி கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோய் கிருமிகள் அதனுடைய உடம்புல இருக்கும். அது எத்தனை வேக வச்சாலும் அது வந்து சாகாது. அந்த கிருமிகள் போய் அடுத்த இடத்துல பாதிச்சிடும். அதனால் சில முறைகளில் பார்க்கும்போது அசைவம் சாப்பிட்றது ரொம்ப கெட்டிக்காரத்தனம். அசைவம் சாப்பிட நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். நோய் வர்றது குறைய ஆரம்பிச்சிடும். நோய் குறைஞ்சாலே நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம். ஏன் நோய் குறைஞ்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அந்த கால் கட்டி வந்து வலிக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒத்தனம் கொடுக்கணும். எருமைச்சாணி ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா அந்த வலியோ அந்த நீர் கட்டியோ நீரில் உள்ள நீரை வந்து வெளியெடுக்கும். அந்த எருமைச்சாணியில் உள்ள நீரை வந்து நீங்கள்
நல்லா வடச்சட்டியில் வதக்கி எடுத்து அந்த வடச்சட்டியில் சாணியை எடுத்து நம்ம ஒத்தனம் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த காலில் உருண்டை மாதிரி இருக்கிற கட்டி கரைய ஆரம்பிச்சிடும். இது மெதுவாக வரும். இந்த நோய் உள்ளவங்க வேற யார் இருந்தாலும் இதே முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடம்புல உள்ள சூடு முழுவதும் எங்கே நமக்கு ஆகும்னா, நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல அது மறுபடியும் கீழே ஆசன வாயில தான் வரும் அந்த சூடு. அந்த சூடு அதிகமாக இருக்கிறதால அங்கே ஒரு கட்டி மாதிரி வரும். கட்டி எங்கே வரும்னா உள்ளே வந்துடும். ஆசன வாய்க்கு உள்ளே வந்து அந்த ஆசன வாயை அடைச்சிட்டு வரும். அதனால் அவங்களால மலம் கழிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடும். சில பேர் வந்து மார்பக வலி வந்து நெஞ்ச இரத்த குழாய் அடைப்பு வந்து இறந்துருவாங்க. அதனால் அந்த பௌத்திரன்ற கட்டி ஒரு மோசமான ஒரு நிலை கொண்டு போகும்.